ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இப்போ வந்து உணவுப் பொருட்கள் நிறைய நிறைய கலப்படங்கள் வந்து இருக்கு. என்னென்ன உணவு முறையில அந்த கலப்படம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா அருமையாக இருக்கோம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? கலப்படம் இல்லாத பொருளாக சாப்பிட்ருக்கோம்மா. சார் உணவுல வந்து நிறைய கலப்படங்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த உணவுல வந்து கலப்படம் இருக்கு? அதனால நம்மளுக்கு என்ன தீமை வருது அப்படிங்கறத சொல்லுங்க சார். கலப்படங்கிறது பார்த்தா எல்லாத்துலேயுமே கலப்படம். அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாத்தையுமே கலப்படம். பல்படியிலேருந்து எல்லாமே கலப்படம் இல்லாத பொருளே கிடையாது. கலப்படங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உதாரணமாக இப்போ தக்காளி பழம் எடுத்துக்கலாம். தக்காளி பழத்தை வந்து பார்த்தோம்னா அந்த கூடையில் ஒரு பழம் கூட அழுகி இருக்காது. எல்லாமே பல பல பழம்னு இருக்கும். சொத்த கித்த எதுவுமே இருக்காது. எல்லாம் ஒரே சைஸில் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ரசாயனம் மூலயமா உற்பத்தி பண்ணும். ஸோ அது நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரிஜினல் தக்காளி எப்படின்னா, ஒரு கூடைனா அதில் ஒரு 2 பழமாக அழுகி இருக்கும், ஒரு 2 பழம் சொத்தையாக இருக்கும். அதுதான் பாதி பழுத்திருக்கும், பாதி காயாக இருக்கும். அதுதான் ஒரிஜினல் தக்காளி. அடுத்தது நம்ம கட் பண்ணும்போது ரப்பரை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து டூப்ளிகேட் தக்காளி பழம். ஸோ ஒரிஜினல் வந்து அப்படி கத்தி பட்டோன்னே டக்குன்னு அறுபட்டுரும். அப்புறம் அதுக்குள்ள விதை, தக்காளி விதை, ஒரு சின்ன தக்காளிலேயே ஒரு 50 விதை இருக்கும். அதுதான் ஒரிஜினல் இயற்கையாக பழுத்த தக்காளி பழம். செயற்கையாக பழுத்த வச்சது ஒரு 5 விதை 10 விதை தான் இருக்கும். பெரிய தக்காளி இதுதான் தக்காளி பழம். சார் இப்போ வந்து தக்காளினா விதை இருக்கு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆப்பிள், திராட்சை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சார்? ஆப்பிள், திராட்சை வந்து பார்த்தோம்னா அதில் வந்து நிறையா வந்து மெழுகு மேலே மிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த பழம் வந்து வாடாமல் பளிச்சுன்னு இருக்கணும், பழப்பழம்னு இருக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, பழப்பழம்னு இருக்கணும் அப்படின்ட்டு மெழுகு தருவாங்க. அது என்ன பண்ணால் வீட்டில் வந்து ஒரு 2 பழம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு தண்ணி கொதிக்க வச்சு உள்ளே முக்கி எடுக்கணும். எடுத்துட்டோம்னாலே தெரிஞ்சிடும். மெழுகு தெரிஞ்சுன்னா அப்படியே மேலே உறிஞ்சு வந்துடும். ஸோ அது மெழுகுள்ள ஆப்பிள் பழம், மெழுகு இல்லாத ஆப்பிள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்பிளை பொறுத்த திராட்சை பழம் வந்து மருந்து அடிக்கிறாங்க கம்பல்சரியாக. அது என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலசி கெமிக்கல்லாம் போனதுக்கப்புறம் 3 முறை அலசிட்டு அப்புறமா நம்ம கடிச்சு சாப்பிடணும். திராட்சை பழத்தை சாப்பிடணும். கொய்யாப்பழத்தில் எப்படி சார்? கொய்யாப்பழம் பார்த்தா கொய்யாப்பழங்கிறது சைஸ் இவ்வளோ தான் வரணும், அதிகபட்சம் இவ்வளோ தான் வரணும். ஆனால் இப்போ இவ்வளோ பெருசு வருது, ஆப்பிள் சைஸுக்கு வருது. அதெல்லாம் அந்த ஆப்பிள் சைஸுக்கு வர்றதே வந்து டூப்ளிகேட் தான். அடுத்தது அதை கட் பண்ணோம்னா அது சாரே வராது, உள்ளுக்குள்ளே விதையே இருக்காது. கொய்யா விதையே ஒரு 5 விதை தான் இருக்கும். இது கொய்யா தக்காளி பழம் இல்லை, எல்லா பழத்துக்குமே கட் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே அது பாதிக்கு மேலே விதையாக இருக்கும். விதையாக இருந்தால் தான் அது ஒரிஜினல். விதையே இல்லாமல் இருந்தால் டூப்ளிகேட். இப்போ கொய்யாப்பழம் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும், அதை வாங்கி சாப்பிடவே விடாது. அதை சாப்பிட்டா சப்புன்னு இருக்கும், சல்லுன்னு இருக்கும், நல்லாவே இருக்கும். இந்த ஒரிஜினல் கொய்யாப்பழம் சின்ன சைஸ் இவ்வளோ தான் இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்கும் கொய்யாப்பழம். பார்த்தீங்களா வண்டியில் இப்போ ரோட்டில் இவ்வளோ பெருசுலாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிடவே கூடாது, அது உடம்புக்கு கெடுதல், நோய் வரும். மாம்பழத்தில் எப்படி கலப்படம்? மாம்பழம் வந்து கலப்படம் கிடையாது. அங்கே மார்க்கெட்லேருந்து காயாக வரும். அதை வந்து இயற்கையாக பழக்கிறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். அந்த 10 நாளைக்கு இவன் காசு பார்க்கணுமே அப்படின்ற ஒரு சுயநலத்துக்காக பப்ளிக் எப்படி வேணால் போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல் வச்சு உடனே ஒரே நாளில் படுத்துடும். ஒரே நாளில் படுத்துனா 2வது நாள் விற்பனைக்கு வந்துடும். அவன் காசு பார்க்கணும், அவ்வளோதான். மக்களுடைய ஆரோக்கியம் முக்கியம் இல்லை அப்படின்னு பார்க்குறான். ஸோ அதை என்ன பண்ணுறான், வந்தோடனே கல்லை வச்சு பழுக்க வச்சான். ரசாயனம் மூலியமாக பழுக்க வச்சு பத்துறான். அதை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நிச்சயமாக கேன்சர் வரும். அதுக்கு வந்து என்ன ஐடியா பண்ணணும்னா, நம்ம அதை கட் பண்ணும்போது தெரியும். அந்த மஞ்சளுக்கு 2 மஞ்சள் இருக்குது, லைட்டு மஞ்சள், டார்க் மஞ்சள். லைட்டு மஞ்சளாக இருந்தால் அது வந்து டூப்ளிகேட் மாம்பழம். மஞ்சள்னால் அது டார்க் மஞ்சளாக இருந்தால் ஒரிஜினல் மாம்பழம். அதுதான். அப்புறம் ருசி தேன் மாதிரி இனிக்கணும். பழத்திலேயே பெரிய பழம் அந்த மாம்பழம் பேரே மாம்பழம்னு வச்சாங்க. இது மானா பெரிய நடத்த மாவீரன், மாவீரன் நெப்போலியன். அது மாதிரி மாம்பழம் புரியுங்களா, மாம்பழம் பெரிய பழம். அந்த பழம் அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆனால் அந்த கல் வச்சு பழத்தெல்லாம் ருசியாக இருக்காது, சல்லுன்னு இருக்கும். ஸோ அதை ருசியும் இருக்காது, உடம்புக்கு கெடுதல். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் கடையில் போய் நின்னாலே வாசனை ஆட்டோமேட்டிக்காக வரணும். மாம்பழ வாசனை பழுத்து தளச்சு நிற்கும். அந்த பழத்தை வாங்கி சாப்பிடும். அதுதான் மெயின். வாழைப்பழத்துலேயும் கலப்படம். வாழைப்பழத்துலையும் கலப்படம். அவங்க ஒரு
வச்சு அப்படியே முக்கி டபக்குன்னு வெளியே எடுத்துடணும். ம். எடுத்தோடனே ஒரு வேலி இங்கே சென்னைக்கு வர்றவங்களே வளர்த்தணும். வளர்த்துறோம். அது எப்படி கண்டுபிடிச்சதுன்னா காம்பு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். மஞ்சளாக பழமும் மஞ்சளாக இருக்கும், காம்பும் மஞ்சளாக இருக்கும். அப்புறம் இந்த மோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பெங்களூர் மோரிஸ்ன்றாங்க. அது ரொம்ப பெரிய பழமாக இருக்கும், விலையும் கம்மி, 5 ரூபாமா. அது வந்து சாப்பிடவே விடாது. அதுக்கு வெரி பெஸ்ட்டு வந்து கற்பூர வாழை, பூம்பழம், நாட்டுப்பழம், செவ்வாழை, இந்த மாதிரி சாப்பிடலாம். அதெல்லாம் கொஞ்சம் கலப்படம் பண்ண முடியாது, இயல்பாக இயற்கையாக தான் அதெல்லாம் பழுக்க வைக்க முடியும். இல்லைங்களா? அந்த மோரிஸ் பழம்னு பெருசாக வைப்போம், அதுதான் ரொம்ப கெடுதலான, அதுதான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னா காசு கம்மி. நம்ம மக்கள் நினச்சாங்கன்னா காசு கம்மி அதை வாங்கிடுவாங்க. ஆனால் காசு அதிகமாக இருந்தால் தான் உடம்புக்கு நல்லது. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் போக முடியாது, டாக்டர் ஃபீஸ் இருக்காது. அவ்வளோ. பப்பாளி பழத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பப்பாளி பழம் எப்படின்னா அது வந்து வெளியில் அந்த பால் அப்படின்னு நிற்கும், முத்து முத்தா வெளியே பால் நிற்கும். பால் நின்றுச்சுன்னா ஒரிஜினல். அந்த பப்பாளி பழம் அடுத்த பால் விழும், பாலுடைய இது விலை நிற்கும். அடுத்தது கட் பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே நம்ம இவ்வளோ கையளவு விதை புத்தக்குன்னு ஒரு கற்புறப்பாக ஒரு 100 பழமாக 100 பீஸாக வெளியே விதை விழுகும், அது ஒரிஜினல். அப்படி 100லாம் விழுகல, சும்மா ஒரு 10 பீஸ் 5 பீஸாக இருந்ததுன்னா அது டூப்ளிகேட். நீங்க சொல்றத பார்த்தா நாங்க எல்லாமே கலப்படம் தான் சாப்பிடுறோம் போலயே. கண்டிப்பாக எல்லாமே அதான் சாப்பிட்றோம். 95% நீங்கள் அறியாமைனாலும் சாப்பிட்றீங்க. அது வந்து அரசாங்கத்து கையில் இருக்குது, உணவு கட்டுப்பாட்டுத்துறைன்னு இருக்குது, அவங்க கையில் இருக்குது. அவங்கள அதை வந்து தடுத்து நிறுத்தி மக்களை வந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வைக்கணும். அது அவங்க கையில். நம்ம இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நோய் வருது? நோய் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து உடல் பருமன், அப்புறம் ஸ்கின் பாதிக்கும், அப்புறம் முடி, அப்புறம் வந்து பெண்களுக்கு பீரியட்ஸ் போகிறது, அப்புறம் குழந்தையின்மை, நிறையா இருக்குது. இந்த கெமிக்கல்னால அவ்வளோ கெடுதல் இருக்குது. ஸோ அவங்களுடைய வியாபாரிகளுடைய சுயநலத்துக்காக நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அழிக்கிறாங்க. இதை வந்து அரசாங்கமும் வேடிக்கை பார்க்குது, உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளும் வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் விழிச்சுக்கிட்டு மக்களை காப்பாற்றணும்னு இந்த வாய்ப்புல கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். எங்களுக்கும் இந்த கலப்படமான இதுல வந்து என்னென்ன தீமைகள் வரும், என்னென்ன பொருள் கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது எங்களை சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா.